ஹாய் everyone. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிற தீவிரம் எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை, 10th 11th 12th, அதாவது இந்த லீவில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன பண்ணணும், காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கேம் ஆடுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு எதாவது போவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. இல்லை நான் சொல்லவே இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள். லீவில் மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா உங்கள் கரியர். அந்த கரியர் பாத்தில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லீவ்லேயே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 2 மாதம் கோர்ஸ் மாதிரி எதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சின்னதாக இல்லை, பெரிய அளவில் காலேஜில் வந்து உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். 10th 11th 12th 3 பேத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ 10வது பையன் நான் என்ன சார் படிக்க முடியும்னா படிக்கலாம், நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த கற்றுக்க வேண்டிய விஷயம் 10th வந்துச்சு அப்படின்னா +2 முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் நமக்கு வந்து நல்ல லைஃப் அமையும், காலேஜ் பிளேஸ்மெண்ட்டு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக யார் காலையும் போய் விழுக வேண்டாம். நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் டைமில் 4th இயர் வரும்போது என்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3rd இயராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நான் வந்து அந்த ஃபைனல் இயர் வரும்போது உங்களுக்கு தனித்துவமாக ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனிக்காரன் உங்களை எடுக்கிறான். அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுல ஒரு விஷயந்தான் இது. நீங்கள் என்ன குரூப்பாக வேணாலும் எடுங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, சிவில் டிபார்ட்மெண்ட்டா, ட்ரிபிள்இயா, இசியா, ஏடிஎஸ்ஸா, இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா, இல்லை பிஏ லிட்ரேச்சரா, எது எடுத்தாலும் சரி நீங்கள் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது எங்கேயுமே வேஸ்ட்டாக போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நிறைய டிஎன்இயை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், சம்மர் கிளாஸுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க, எங்கே போய் சேரலாம், என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்டும் என்னால் சொல்ல முடியாது. நல்ல சென்டராக பார்த்து அந்த சென்டரில் போய் விசாரித்து சேருங்க. ஃபீஸு முன்ன பின்ன தான் இருக்க தான் செய்யும். அவங்க கோர்ஸ் ஆஃபர் என்ன போடுறாங்கன்னு பார்த்து சேருங்க. ஓகேவா? நல்லா எடுக்கிறாங்களான்னு ப்ரீவியஸாக படிச்சுட்டு இருக்கவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா எவ்வளவோ சின்ன இன்ஸ்டியூட் இருக்குது. எம்எஸ் வேர்டு இது வந்து ரொம்ப பேசிக்கு, 10th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி கற்றுக்குங்க. எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பிபிடி, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தெரியாமல் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ண முடியாது. காலேஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செமினார் இதில் தான் எடுப்பாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தெரியாமலே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இது பேசிக்காக கற்றுக்கோங்க. ஏன்னா இது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் உதவும், எல்லாத்துக்கும் உதவும். இப்போ உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறது உங்களுக்கு காலேஜ் போனால் புரியும். எக்ஸல் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கு. நீங்கள் இப்போவே கற்றுக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் இதில் ட்ரிக்ஸ் அண்ட் நேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். காலேஜ் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸில் வரக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான கிளாஸஸ் நீங்கள் போகிறது தப்பு இல்லை. நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேன்னு சொல்கிறாங்களா, அதுதான். நீங்கள் இது போனீங்கன்னா தப்பு இல்லை. இல்லை சார் நான் அட்வான்ஸாக ஏடிஎஸ் படிக்க போகிறேன், ஏஎம்எல் படிக்க போகிறேன், அதுக்கு எதாவது கோடிங் லாங்குவேஜ் சொல்கிறீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் இதிலெல்லாம் கெட்டிக்காரங்களாக இருந்தால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, ஜாவா, பைத்தான், இதுதாங்க பேசிக்கு. இந்த 4 லாங்குவேஜை கற்றுக்குங்க. இந்த 4 லாங்குவேஜில் பைத்தான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 12th வந்துருச்சு. ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 லாங்குவேஜை டீப் அண்ட் தரோவாக நீங்கள் கோடிங் போடுற மாதிரி ஓரளவுக்காவது பேசிக் நாலேஜோட கற்றுக்கோங்க. அண்ட் HTML கற்றுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ஆஃபர் பண்ணுற மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். சரிங்களா? ஏன் இது கூட இந்த ஆஃபரும் வரும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் ப்ளஸ் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணுற மாதிரி வரும். இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் போகிறீங்களா, போங்க, தப்பே கிடையாது. பட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இது போதும். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக போய் நான் கற்றுக்கிறேன்லாம் வேண்டாம். இந்த லீவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிளாஸ் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாரத்துக்கு 5 நாள் அந்த மாதிரி எதாவது கிளாஸை பாருங்கள். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷனுங்கிறது என்னது? இங்கிலீஷ் பேச தெரியும். இந்த இங்கிலீஷ் பேசுகிறதுக்கே பிளேஸ்மெண்ட்டுன்னு வந்துட்டாங்கனாலே ஐடி கம்பெனியோ இல்லை என்ன கம்பெனியோ ஃபஸ்ட்டு அவங்க திங்க் பண்ணுறது உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா தான். அதனால் இங்கிலீஷ் பேசுகிறத நல்லா சரளமாக பேசணுன்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து பேப்பர்ஸை நல்லா நிறைய படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லி பார்த்தாச்சு, யாரும் படிக்க மாட்டாங்க. அது அப்படி தான், அந்த ஹேபிட்டை நம்ம கொண்டு வர மாட்டோம். பட் பரவாயில்ல, இங்கிலீஷ் தனியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லாருமே போக வேண்டாம். யாரெல்லாம் கம்யூனிகேஷனில் கெட்டிக்காரங்களாக இருக்கீங்களோ அவங்க போக வேண்டாம்.
எனக்கு இங்கிலீஷே சுத்தமாக வராது, கம்யூனிகேஷனில் கோட்டை விட்டுருவேன். ஏன்னா கம்யூனிகேஷன் இல்லைனா பிளேஸ்மெண்ட் கிடையாது. பிளேஸ்மெண்ட்டில் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 90% இதுதான் பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி, 10th 11th 12th எப்போ இருந்தாலும் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு ஒரு கிராமட்டிக்கலாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் போகிற தப்பு இல்லை. சார் இது இந்த கிளாஸும் போகணும், இந்த கிளாஸ் போகணுன்னா காசு இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கிளாஸும் போக வேண்டாம், நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் போங்க. சும்மா வீட்டில் உட்கார்றதுக்கு இங்கிலீஷ் கிளாஸோ இல்லை வந்து சம்மர் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள். அப்புறம் டைம் இருக்கும்போது நம்ம வந்து இது படித்து முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வெக்கேஷன்லேயோ இதுலையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கோர்ஸ் ஏதாவது தனியாக படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது சால்விங் ஆப்டிடியூட். ஒருவேளை நான் இது ரெண்டுமே விருப்பப்படலை சார், இது நான் ஓகே தான், நான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க சால்விங் ஆப்டிடியூட். ஏன்னா ஆப்டிடியூடு சால்வ் பண்ண தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் பிளேஸ்மெண்ட்டில் கொஸ்டினாக வரும். ஆப்டிடியூடு அண்ட் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. ரீசனிங் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்பல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இது எல்லாமே சொல்லித்தர மாதிரியே ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் நல்ல இன்ஸ்டியூட்டாக போய் சேருங்க, பணம் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இது கற்றுக்கிறதுக்கு நீங்கள் போராடணும் கடைசியில். அதுக்கு பேசாமல் இப்போயே கற்றுக்கிட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டு ஸ்கில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆப்டிடியூட்ஸில் கிளியர் பண்ண முடியும். மாணவர்கள் இதில் தான் வந்து அதிகமாக கோட்டை விடுறாங்க பிளேஸ்மெண்ட்டில். ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் இது ரெண்டு முக்கியம். கரியருன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம், டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரு, இல்லை வந்து ஒரு சிக்னல் ப்ராசஸிங், டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இந்த மாதிரி ஏதாவது புது சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் நாலேஜும் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. ஒருவேளை மேக்ஸ் நான் வந்து பிடிக்கல சார் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜாவது வளர்த்துக்கோங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் தான் ரொம்ப முக்கியமே, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த 3ல் நீங்கள் எந்த செக்டார் போய் சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் போய் பண்ணாலும் பரவாயில்ல. பட் இந்த 3ஐயும் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லையா சார் இது தனியாக போனோம், அது தனியாக போனோம் சார், காசு இல்லை சார், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ப்ரோக்ராமிங் கிளாஸஸும் இங்கிலீஷ் கிளாஸஸாவது போக ட்ரை பண்ணுங்கள். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நீங்கள் ஃபைனல் இயர் வரதுக்குள்ளே வெக்கேஷனை பார்த்து ஃபஸ்ட்டு 3 வருஷம் லீவெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. 4வது வருஷம் தான் நமக்கு பிளேஸ்மெண்ட் வருவான். அதே மாதிரி பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாம் எடுத்தவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3வது வருஷம் தான் பிளேஸ்மெண்ட் வருவான். அந்த 2 வருஷத்துலேயே கற்றுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இங்கிலீஷ் பேசுகிறது மட்டும் ஃப்ளூயண்ட்டாக எப்போவுமே வேணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டடி மைண்டடாக உங்கள் பர்சனாலிட்டி வந்து தனித்துவமாக அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறதுங்க, தமிழில் பேசினா ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த லீவில் 12th முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஒரு சிலர் இருப்பாங்க, சார் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஸ்போர்ட்ஸில் தான் நான் ஆக்டிவாக இருப்பேன். அதாவது உங்களுக்கு என்ன ஒன்றுமே பண்ணாததுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பாருங்கள். என்ன லைனில் கரியரில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க பாருங்கள். இல்லையா எனக்கு எதுவுமே தெரியாதா, திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எதா ஆகணும்னு நினச்சிருப்பீங்க. அதை பார்த்துக்கு எந்த தேவையோ அந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக இந்த சம்மர் கிளாஸஸில் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு டான்ஸ் பிடிக்குன்னு வைங்களேன், எனக்கு டான்ஸ் கிளாஸ் போய் டான்ஸில் எதாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா டான்ஸ் சேருங்க. உடனே கேட்டுறாதுங்க ஜிம்முக்கு போய் பாடி வளர்த்தணும், எனக்கு வந்து அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கெல்லாம் சேர்ந்து உங்கள் ஹெல்த்தை வேணால் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஜிம்முக்கு போக வேண்டாம் நான் யாரையும் சொல்லலை. போயிட்டு ஒரு மணி நேரம் போயிட்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது பாருங்கள், அதே வாழ்க்கையாகிறது. ஓகேவா? நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, காலையில் அதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க, ஈவினிங்கும் போகிறாங்க, நடுவில் சும்மா வீட்டிலே இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த லீவில் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் போய் சேர்ந்து என்ன வேணாலும் கற்றுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் த பேசிக். தேங்க்யூ.